அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையின் எரிபொருள் தேவையை உறுதி செய்வதற்கு ரஷ்யாவுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக 2 ரஷ்ய நிறுவனங்கள் இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களை திறக்கும் முறையான பதிவுகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதிக அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்றைய தினம் மாலைக்கு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலையை தொடர்ந்து உலகளவில் எரிபொருள் நெருக்கடி ஒன்று உருவாக்க தொடங்கியுள்ளதுடன் இது சுற்றுலாத்துறையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் நாம் மேற்கொண்ட பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடிந்துள்ளது. அண்மையில் இலங்கை வந்திருந்த ராஜாவின் வெளிவிவகார பிரதிக அமைச்சர் மற்றும் ராஜ்ய எரிசக்தி பிரதிக அமைச்சர் ஆகியோருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன் பிரதிபலனாகவே 2 ராஜ்ய நிறுவனங்களுக்கு இலங்கையில் எரிபொருள் விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முட்டைகளின் விலை இன்று முதல் உயர்த்தப்படவுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி ஒரு வெள்ளை முட்டையின் விலை ரூபாய் 41ஆகவும் ஒரு சிவப்பு முட்டையின் விலை ரூபாய் 42ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. குளிகாப்பட்டியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க இந்த விலை உயர்வை அறிவித்துள்ளார். முட்டை விலை உயர்விற்கு அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோழி தீவனத்திற்கு தேவையான சோளத்தின் இறக்குமதி முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் உள்நாட்டில் உற்பத்தியாகும் சோளம் தொழில்துறையின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரிசி உட்பட மாற்று தீவனங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதால் கோழிகளின் உடல்நலமும் செரிமானமும் பாதிக்கப்பட்டு முட்டை உற்பத்தி 20 முதல் 30% வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசு இதுவரையில் எந்தவிதமான வினைத்திறனான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை. தேர்தல் குறித்து ஆராயும் நாடாளுமன்ற செயற்குழுவின் நடவடிக்கைகள் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கெம்பி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களில் 90,122 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வாய்வின் போது அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடு உட்பட 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரையில் 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டதுடன் 434 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அம்பேவல பகுதியில் ஓடும் தொடரொன்றில் செல்ஃபி எடுக்க முயன்ற போது கீழே விழுந்ததில் வெளிநாட்டு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை நானுவோயாவிலிருந்து பதுளை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடரொன்றிலேயே குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தொடரொன்றிலிருந்து கீழே வீழ்ந்ததில் காயமடைந்த அவர் உடனடியாக சிகிச்சைகளுக்காக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மலேக தொடருந்து பாதையில் பயணிக்கும் பயணிகள், குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஓடும் தொடருந்துகளிலிருந்து வெளியே குனிவதையோ அல்லது ஆபத்தான முறையில் செல்ஃபி எடுக்க முயற்சிப்பதையோ தவிர்க்குமாறு அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். கட்டாரில் ஹேட்டன் மடவளை மற்றும் புலனறுவையைச் சேர்ந்த மூவர் திடீர் சுகையினம் காரணமாக கட்டாரில் மரணமடைந்துள்ளனர். கண்டி மடவளை பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது அன்சர் முகமது தாகிர் 35 வயது, கேட்டன் பகுதியைச் சேர்ந்த ஜோகனேஸ்வரன் கணபதி ராமேஸ்வரன் 35 வயது மற்றும் பொலனறுவை காட்டுவன்வில மௌலவி அல் ஹாஃபில் முனீர் உசனார் என்ற 28 வயது உடையவர்களே இவ்வாறு மரணமடைந்துள்ளனர். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து ஒருமுறை பயன்படுத்துகின்ற சானிட்டரி நாப்கின்களும் அக்டோபர் 2026 8ஆம் தேதி முதல் தரச்சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் தயாரிப்பு சான்றிதழ் முத்திரையை கொண்டிருக்க வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்தல் விடுத்துள்ளது.
இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் தங்களது இருப்பிடங்களை சுற்றிலும் நுழம்புகள் பெருகுவதற்கு ஏதுவான சூழலை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் இதுவரையில் 4672 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டில் டெங்கு நோய் பரவலை தடுப்பதற்காக காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் இணைந்து முன்னெடுத்து வருகின்ற சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரிவு இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் உள்ள 48 காவல்துறை பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு சபைகளூடாக டெங்கு ஒழிப்புக்கான சிரமதான பணிகள், விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் சட்டத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றை தீவிரமாக முன்னெடுக்குமாறு ஏற்கனவே குறித்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தேகிவளை கல்கிசை பொதுமையான பகுதியில் துப்பாக்கி பிரயோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் பிரவேசித்த இருவரை இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்பதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர். இந்த வருடத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 88% டெங்கு 2 வைரஸ் திருப்பி பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு தொற்று நிலைமை காரணமாக இதுவரையில் இலங்கையில் 75,321 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கந்தங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு 2 வைரஸ் திரும்புக்கு எதிராக மனித குடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மட்டத்திலேயே காணப்படுவதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரைக்கான காலப்பகுதியில் இலங்கையில் 53 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள குறித்த 53 டெங்கு மரணங்களில் 35 மரணங்கள் பெண்கள் என்றும் வைத்தியர் கண்ணங்கரம் மேலும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் இதுவரை நாட்டில் 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெலியந்தலை மற்றும் தேக்கிவளை போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் பதிவான மொத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 13 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. மாத்தறை வெள்ளமடம பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். லோரி மற்றும் டிப்பெண்டர் ரக வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சீன தயாரிப்பு 79,80,000 ரூபாய் பெறுமதியான சிகரெட் தொகையை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்து வெளியேற முயன்ற 2 இந்திய பிரஜைகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர்களின் பயணப்பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 266 பெட்டிகளில் 53,200 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.